நம்மளுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 8,51,775. அதில் ஆண் வாக்காளர்கள் வந்து 3,99,771 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,51,869 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் வந்து 135 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில், இந்த டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய இறந்த வாக்காளர்கள் மற்றும் ஆப்சன்ட் வாக்காளர்கள், அதாவது கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்கள், எங்களால் பிஎல்ஓவோட அணுக முடியாத வாக்காளர்கள் மற்றும் குடிபெயர்ந்த வாக்காளர்கள், இவங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இப்போ வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து தயார் பண்ணியிருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 7,66,244 பேர் வந்து இருந்திருக்காங்க. இது வந்து 89.96% நம்மளுடைய ப்ரீ டிராஃப்ட் ரோலோட எண்ணிக்கை. இந்த இதில் ஆண் வாக்காளர்கள் 3,60,396 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,05,728 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 120 பேர் இருக்காங்க. எங்களால் 85,531, அதாவது 10.04% எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அந்த கலெக்ட் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16,171 வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்களாக இருந்திருக்காங்க. ஆப்ஷன் 22,077 வாக்காளர்கள் வந்து ஆப்ஷன் வாக்காளர்களாக இருந்திருக்காங்க. பர்மனென்ட்லி ஷிஃப்டட், அதாவது கம்ப்ளீட்டாக குடிபெயர்ந்த வாக்காளர்கள் வந்து 45,312 பேராக இருந்திருக்காங்க. ஆல்ரெடி என்ரோல்டு, அதாவது இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய வாக்குரிமை வச்சிருக்க வாக்காளர்கள் வந்து 1,627 பேராக இருக்காங்க. மற்ற காரணங்களால் ஒரு 344 வாக்காளர்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தத்தில் 85,531 வாக்காளர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியில். இது வந்து 10.04% வாக்காளர்கள். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத இந்த வாக்காளர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து இன்றையிலிருந்து ஜனவரி 15 வரைக்கும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட், அதாவது உரிமை கோரல் பகுதி வந்து இருக்குது. இதில் யாராவது அவங்களுடைய வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து எல்லா டிஇஓ ஆஃபீஸ், சிஇஓ ஆஃபீஸ் இணையதளத்தில் வந்து இருக்கும் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரி அந்த அலுவலகத்தில் இருக்கும். இன்று மதியத்திலிருந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அந்தந்த போலிங் ஸ்டேஷன்லேயும் என்னுடைய பிஎல்ஓஸ் மூலமாக அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து அவங்க ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய பேரை வந்து செக் பண்ணிக்கலாம். யாராவது இல்லை தவறான முறையில் விடுபட்டிருந்தால் அவங்க இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியடில் வந்து அவங்க ஃபார்ம் 6 மூலமாக அவங்களுடைய ஃபைல் பண்ணி பிஎல்ஓட்ட ஃபைல் பண்ணி அவங்களுடைய நேம் வந்து சேர்த்துக்க முடியும். ஸோ அவங்களுடைய பேர் வந்து வர இறுதி வாக்காளர் பட்டியல், அதாவது 14 பிப்ரவரியில் கொடுக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் வந்து இடம்பெறும். ஸோ அனைவரும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியடில் அவங்களுடைய பேரை வந்து செக் பண்ணி கரெக்டாக இது இல்லை அப்படின்னா ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 7 வந்து சப்மிட் பண்ண சொல்லி கேட்டுக்கிறோம்.